ஐம்பதிலும் ஆசை வரும், ஆசையோடு பாசம் வரும், நாள் செல்ல சுகந்தானம்மா. ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு பதில் கிடைச்சிடுச்சுங்க. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் களைஞ்சான்னு ஒரு கதை உண்டு. அந்த கதை தாங்க என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையில் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது ஒரு பிசியோதெரப்பி டாக்டர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாப்பாட்ட நான் கேட்டேன், எவ்வளவோ பேருடைய வழிகளை நான் எடுத்திருக்கேன் மருத்துவ ரீதியாக. மருந்தில்லா மருத்துவ சிகிச்சை தான் என்னுடைய வணிகமே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்போ இவ்வளோ சிரமப்படுறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, இப்போ உங்களுக்கு என்னப்பா வயசாகுது அப்படின்னு. எனக்கு 50 ஆகுதுப்பா அப்படின்னு சொன்னேன். வயசு தான்ப்பா காரணம். வயதின் காரணமாக தான் உங்களுக்கு இந்த உபாதைகளுடைய தாக்கம் அதிகமாக வெளிப்படுது அப்படின்னாங்க. எனக்கு சுருக்குன்னு கோவம் வந்துருச்சு. அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு. கடந்த ஆண்டு 49 வரை எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, இந்த ஆண்டு 50 வரும்போது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் சத்தம் போட்டேன். அன்றிலிருந்து என் மனதில் ஒரு சின்ன குழப்பம் என்ன அப்படின்னா, இந்த வயதானதை உடம்பு காட்டுது, ஆனால் மனம் ஏற்றுக்கலை. மனதால் எனக்கு வயதாயிடுச்சு அப்படிங்கிறத சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. இப்படிப்பட்ட நிலையில் நீண்ட குழப்பம் என்ன அப்படின்னா, உடலுக்கு தானே வயதாகுது, ஆனால் மனம் இன்னும் இளமையாகவே இருக்கு. எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி என்றும் 16ஆவே இருக்கு. ஆமாங்க, வயது உடம்புல தெரியுது, ஆனால் மனதில் இளமை இன்னும் அதிகமாக இருக்கு. வயது ஏற 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 ஆன்மீகத்தில் அதிகமாக உள்ள போக போக ஆத்ம பக்குவம் அடைந்து இறைநிலையை நோக்கி பயணிக்கணும்னு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த போக யோகியுடைய வாழ்க்கையே எப்படி இருக்கு அப்படின்னா, மேலே மேலே இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ அப்படின்னு தான் இருக்கு. இது என்னடா பெரிய வில்லங்க பிடிச்ச வேலையா இருக்கு. இந்த விவரத்துக்கு எனக்கு பிரச்சனை தெரியாம ரொம்ப நாளா உட்காந்துருந்தாங்க. இப்ப சமீப காலத்துல நம்ம பாமரனுடைய பார்வையில பகவத்கீதை அப்படின்னு அகில உலக கிருஷ்ண பக்தி ஆச்சாரிய ஸ்ரீ ஸ்தாபக ஆச்சாரியர் பிரபுபாத் மகராஜ் அவர்களுடைய பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை பாமரனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு நான் பதிவு பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு தெரியும். அந்த வரிசையில் இன்னைக்கு 2வது அத்தியாயம் 20வது பதம் பகவான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்றார் அப்படின்னா, ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றுபவனும் அல்ல, தோன்றியவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் பொழுது அவன் கொல்லப்படுவது இல்லை. என்ன பகவான் குழப்பறீங்க? இந்த நிலையில நான் இந்த பதத்தை பார்க்கிறேன். அந்த பார்த்துக்கிட்டே வரும் பொழுது அதில் தான் ஒரு வார்த்தை வருதுங்க. அதை ரொம்ப நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். நம்ம கேள்விக்கான பதில் அங்கேருந்து தான் எடுக்கப்படுது. பொதுவான உபநிஷத்துக்களில் இருக்கிற செய்திகளையும் பாகவதத்தில் இருக்கிற செய்தியும் பகவத்கீதை இதில் கொடுத்துருக்கு. ஆத்மா 2 வகைப்படும். ஒன்று நுண்ணிய துகளை போன்ற அணு ஆத்மா, அதாவது ஜீவாத்மா. மற்றது பரமாத்மா, விபு ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கட உபநிஷத்தில் 1வது காண்டம் 2வது அத்தியாயம் 20வது பதத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதே தகவல் எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மா ஜீவாத்மா இருவருமே உடல் எனப்படும் ஒரே மரத்தில் ஒரே இதயத்தில் தான் வசிக்கின்றனர். எல்லா ஜட ஆசைகளில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் விடுபவன் மட்டுமே, அதாவது ஜட ஆசைகள் கவலைகளிலிருந்து விடுபடுவோனும் அவன் மட்டுமே பரமாத்மாவுடைய கருணையினால்
ஆத்மாவின் புகழினை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு நானும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தேன். சரி நாம் பதிவு பண்ணணுமே அப்படின்னு. அதில் ஒரு இடத்துல ஒரு செய்தி கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் சார்ந்த எண்ணத்தில் மூழ்கி உள்ள மக்கள் ஆத்மாவிற்கான எப்படி ஆத்மாவிற்கான பிறப்பு மற்றும் வரலாற்றினை கேட்கின்றனர். ஏன்னா நமக்கு எப்போதுமே உடல் சார்ந்த எண்ணம் தான், அதை நம்மளால் மறுக்க முடியாது. சரிங்களா? அதனால் ஆத்மா எங்கே பிறகுது, எப்படி வருது, எனக்கு வரலாறு சொல்லு அப்படின்னு ஏற்கனவே நாம் காணொலியில் பார்த்தோம். நித்தியமான ஆத்மா நிலையற்ற அழியக்கூடிய தன்மை பெற்ற உடலுக்குள்ள இருக்கு. சரிங்களா? எப்படி இருக்கு, எப்படி உணர்றது அப்படின்னா, அணுவும் சிறிது, அணுவை விட சிறியது, எதிரிகளால் கூட அதை பார்க்க முடியாது. உணர்வுங்கிற மூலமாக தான் அதை உணர முடியும். எப்படி சூரிய தேவன் தன்னுடைய ஒளிக்கதிர்களால் உலகை ஆக்கிரமித்திருக்கிறானோ அதுபோல ஆத்மாவானது 5 வகையான காற்றின் மூலமாக உடம்பை தன்வசப்படுத்தி வச்சிருக்கு. சரியா? இதை தான் நாம் ஏற்கனவே பதங்களில் பார்த்தோம். இன்னைக்கு அது 6 வகையான செயல்பாட்டில் இருக்குது. அந்த 6 வகையான செயல்பாடு என்ன அப்படின்னா, தாயின் உடலில் இருந்து, உடலில் உள்ள கருப்பையில் இருந்து பிறவி எடுத்து சில காலம் தங்கி வளர்ந்து சில பலன்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து கடைசியில் உணர்வற்று மறைந்தே விடுகிறது. இதுதான் அதோடைய செயல். இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி வரும். என்ன? குழந்தைகள் உற்பத்தி ஆகுது, உற்பத்திங்கிற விவரம் இங்கே தான் வருது. அப்போ அவங்க யாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வரும். அங்கே ஒரு மரத்தை போன்றோ இல்லை ஜடப்பொருள்களை போன்றோ அழிவற்ற அந்த ஆத்மாவுடைய செயல், உடலுடைய உற்பத்தி பொருள்கள் தான் குழந்தைகள். அப்போ உடல், அந்த ஆத்மா உடலை எடுக்கின்றது. அதன் காரணமாக அந்த உடலின் உற்பத்தி பொருட்களாக குழந்தைகள் பிறக்கின்றனர். அந்த குழந்தைகளும் ஆத்மாக்களே, குழந்தைகளும் ஆத்மாக்களே. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய குழந்தைகளை அந்த ஆத்மா வர்றதுக்கு காரணம் அந்த மனிதனுடைய உடலை அந்த ஆத்மா ஏற்பது தான். அதன் காரணம் தான் உடம்பு வளருது. ஆத்மாவுக்கு சந்ததியோ மாற்றமோ கிடையாது. உடலுக்குத்தான் 6 விதமான மாற்றங்கள். சரி, என் கேள்விக்கு எங்கே பதில் கிடைச்சிது? இங்கே தான் கிடைச்சிது. எங்கே அந்த தகவலை நான் படிக்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. ஆத்மா உடல் முழுமை அடைவதைப் போல ஒருபோதும் முதுமை அடைவது இல்லை. எனவேதான் முதியோன் என்று அழைக்கப்படுபவனும் கூட தனது குழந்தை பருவம் அல்லது இளமையில் இருந்த அதே உணர்வை உணர்கிறான். உடலின் மாற்றங்கள் ஆத்மாவை பாதிப்பது இல்லை. இப்போதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன், ஆத்மா இளமையாக இருக்கு. உடலுடைய எந்த விதமான மாற்றங்களும் ஆத்மாவை பாதிப்பது இல்லை. எனவேதான் நிலையற்ற உடலில் நிரந்தரமான நித்தியமான ஆத்மா உரைகின்றான். அவன் இளமையானவன், அவனுக்கு முதுமை என்பதே கிடையாது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த பதங்களில் இருக்கிற செய்தி தான் இதில் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. பகவான் இதை தான் அர்ஜுனனுக்கு முன்னிலைப்படுத்துகிறார். கையில் இந்த விவரத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு குழப்பங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். மாயையின் காரணம் புரிஞ்சுதுங்களா? உடலுடைய இயற்கை என்பது வேறு, ஆத்மாவுடைய இயல்பு என்பது வேறு. அதனால் எதுக்காகவும் வருத்தப்படவோ கவலைப்படவோ குழம்பவோ வேண்டாம். என்ஜாய் ஜாலில்லோ ஜிம்கான்னா பாய்.
மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாருதி பாபா என்கின்ற மதுரகவி கோபாலகிருஷ்ணன், காயாறிலிருந்து. என்றும் உங்களுக்காக நான் உங்களோடு தான்.